வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது சினிமா திணிக்கும் சினிமா பத்திர பல விஷயங்கள் பார்க்க போறோம். நம்ம எடுத்தோன்னா பாலிவுட் பக்கம் போறோம். ஏன்னா ஆலியா பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, எக்கச்சக்கமான திரைப்படங்களை நடிச்சு இப்பவும் தொடர்ந்து ரசிகர்களுடைய மனசுல நீங்கா கனவு கண்ணியா இருக்காங்க. என்னதான் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனாலும் சரி, அதை கூட விடுங்க. இந்த பிரம்மாஸ்திரா படத்துக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்றதே நடந்துச்சு. அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட்டா பண்ணி வந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு கிளாஷும் இருக்கக்கூடாது, படம் எப்படியாவது ஹிட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்காங்க. இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா ஒரு அரிய வகை நோய்ங்க. அது என்னன்னா ADD அப்படின்ற ஒரு நோய் இருக்கு. அட்டென்ஷன் டிஃபெக்டிவ் டிசார்டர் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. என்னன்னா எந்த ஒரு இடத்துலையுமே அவங்களால 45 மினிட்ஸ்க்கு மேல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது, ஃபோக்கஸே பண்ண முடியாது. அவங்களால எதுலையுமே கவனம் செலுத்த முடியாது 45 நிமிஷத்துக்கு மேல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை வச்சுட்டு இவ்வளவு தூரம் இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இவங்களுடைய கல்யாணத்துக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட 2 hours மேக்கப் போட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். இவங்க முடியவே முடியாது, 30 நிமிஷத்துல முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி வேகமா மேக்கப் பண்ண வச்சதாகவும் சொல்றாங்க. என்னன்னா 45 மினிட்ஸ் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்றது ரொம்பவே கஷ்டம். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா சுத்தம் அவங்களால எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாதான். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இவங்களுக்கு இருந்தாலும் டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், அந்த ஒரு ஃப்ளோ எல்லாமே பர்ஃபெக்டா அவங்க கிட்ட இருக்கிறதுனால எல்லாருமே இவங்களை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற விஷயத்தை ஆலியா பட்டே இனிஷியேட் எடுத்து சொன்னதுன்றது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் ஆகி போச்சு. இன்டர்வியூலையும் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்டரை கேட்டதுக்கு அப்புறமா ரசிகர்களுக்குலாம் செம்ம ஷாக் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவங்களுடைய படங்கள் அடுத்தடுத்த வரிசையில் இருக்கிறதுனால ஃபேன்ஸ் அதில் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. 96 படத்துடைய பார்ட் 2 ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. பிரேம்குமாருடைய இயக்கத்தில் ஆல்ரெடி 96 அப்படின்ற படம் வந்துருச்சு. விஜய் சேதுபதி, த்ரிஷா நடிச்சிருந்தாங்க. அடா காதலே அப்படின்னு சொல்லும் போது எல்லார் மனசும் கலந்து கீழே விழுந்துன்ற மாதிரியான ஒரு படம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு காதலை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. என் காதல் புனிதமானது அப்படின்ற மாதிரி ஒரு படம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவருடைய அடுத்த படம் பார்த்தோம்னா கொஞ்சம் கூட வித்தியாசமா, எதுவுமே சிங்காவே கூடாது, கொஞ்சம் கூட வித்தியாசமே கண்டுபிடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு படம் எடுப்பாரு அப்படின்னு நினைச்சா அதான் கிடையாதுன்னு சொல்லி மெய்யழகன் அப்படின்ற படத்தை எடுத்தாரு. இது இவர் தான் டைரக்டராப்பா அப்படின்னு ஷாக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா காதெல்லாம் எடுத்துக்கிட்டு திடீர்னு பார்த்தோம்னா ஒரு நட்பு, ஒரு பாண்டிங், ஃபேமிலி ரிலேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பாண்டிங் எடுத்துட்டு அதில் கார்த்தி, அரவிந்த் சாமி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சு எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டா இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியா பிரேம்குமார் இந்த 96 படத்துடைய பார்ட் 2 எடுக்க போறாரு. ஆனா எல்லாரும் நினைக்கிற மாதிரி இது காதல் படமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் டிராமாவா இந்த படம் இருக்க போதாமா. எல்லாரும் 96 அப்படின்னு சொன்னாலே காதல் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சீல் வச்சிருக்கிற இந்த நிலையில பார்ட் 2 எடுக்கும் போது இதுல சுத்தமா லவ்வே கிடையாது, ஒன் அண்ட் ஒன்லி ஃபேமிலி சப்ஜெக்ட், சென்டிமெண்டல் ஓரியன்டான படம் அப்படின்லாம் சொன்னா எல்லாருக்கும் ஷாக் ஆக தானே செய்யும். வெறும் அந்த 96 அப்படின்ற அந்த பேரை மட்டும் வச்சுட்டு தொடர்ந்து இவர் ஹிட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணதெல்லாம் ஓகே தான். பட் பார்ட் 2 எடுக்கும் போது அட்லீஸ்ட் அதே மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியா தானே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அது இல்லாம ஃபேமிலி டிராமாவா எடுக்கிறது எந்த அளவுல ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. சரி, இவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்காங்க அப்படின்னா இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பா என்ன மாதிரி நிலவரம் அப்படின்றது நமக்கு தெரிய வந்துடும். விஜய் ஆண்டனியோடைய நடிப்புல ஹிட்லர் அப்படின்ற படம் உருவாயிருக்கு. ரீசெண்டா கூட இந்த படத்தோடைய பிரஸ் மீட்லாம் வச்சிருந்தாங்க. படம் ரொம்ப வைரலாகவும் பேசப்பட்டுச்சு. இதுல கௌதம் வாசுதேவ் மேனன் இருக்காங்க அண்ட் விஜய் ஆண்டனி நடிச்சிருக்காங்க. தானா அப்படின்ற இயக்குனர் தான் இயக்கியிருக்காங்க. வானம் கொண்டட்டும் அப்படின்ற படம் இயக்குனர்லயே அவர் தான் இயக்கியிருக்காரு. இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட்லாம் நடந்துட்டு இருக்கும் போது நிறைய இடங்கள்ல கௌதம் வாசுதேவ் மேனனை கலாய்ச்சி விட்டாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக கௌதம் வாசுதேவ் மேனனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல இயக்குனர் நமக்கு தெரியும். லவ் சப்ஜெக்ட், லவ் படங்கள் அப்படின்னாலே அவர் தான்ப்பா. இப்படி இருக்கும் போது அவர் தூக்கிட்டு ஸ்டேஜில் உட்கார வச்சு சரியா தேவையில்லாமல் காமெடி பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் குழம்பிட்டாங்க. அண்ட் நிறைய பேர் கோவத்துலையும் இருக்காங்க விஜய் ஆண்டனி மேலே. என்னாச்சு, அவர் இப்படிலாம் பண்ண மாட்டாரே அப்படின்ற மாதிரி ஆங்கரை கூட்டிட்டு அவங்கள நிற்க வச்சு இப்போவே டைரக்ட் பண்ணுங்க, ஒரு ஸ்க்ரீன் பிளே சொல்லுங்க, நாங்கள் அப்படியே நடிக்கிறோம், சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி அவரை சொல்ல வச்சு அதுக்கு எதுக்குமே அவர் ரிப்ளை பண்ணாமல் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அவருக்கே ரொம்ப இன்சல்ட் ஆயிடுச்சு அப்படின்னும், நான் பேசாமல் கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டார் அப்படின்னும் சொன்னாங்க. ஆனால் இது அப்பயே மறந்துருப்பாங்க அப்படின்னு நினச்சா நாளாக இந்த வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆகி இவரை பற்றி பேசி ட்ரோல் ஆக ஆரம்பித்ததும் நிறைய பிரச்சனைகள் கௌதம் வாசுதேவ் மேனனுக்குள்ளேயே ஓட ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடும் ஏற்பட்டுருச்சுப்பா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்குப்பா ஆடியோ லான்ச்சு வந்தாங்கன்னா ஜாலியாக பேசி விட்டு அனுப்ப வேண்டியதானே. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுறது விட்டு இன்னொரு படத்தை டைரக்ட் பண்ணுற மாதிரி நடிங்கன்னு சொல்லி தேவையில்லாமல் இப்படி மன கஷ்டமாயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருந்தவங்களும் சரி அண்ட் இவங்க 2 பேருடைய ரசிகர்களும் சரி ஃபீல் பண்ணுறாங்க. லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் பென்ஸ் அப்படின்ற படத்தில் ராகவா லாரன்ஸ் நடிக்க போறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவர் கையில் எடுத்துக்கக்கூடிய காஞ்சனாவுடைய அடுத்த பார்ட்டை முடிக்கணும். அதுக்கப்புறமா கில் அப்படின்ற பாலிவுட் படத்தை இவர் ரீமேக் பண்ணுறாரு அஃபிஷியலா. ஸோ அந்த படத்துலையும் ஃபோக்கஸ்டாக நடிக்கணும் அப்படின்றதுனால தொடர்ந்து அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அடுத்ததாக இவர் பண்ணக்கூடிய படம் தான் பென்ஸ். லோகேஷ் கனகராஜ் இந்த திரைப்படத்தை இயக்குறாரு இல்லையா, இவருடைய மல்டிவர்ஸ், அதாவது
அதாவது லோக்கி யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இந்த பென்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பென்ஸோடைய கதைக்கிழமை அப்படி தான். யாராவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபர், ஆனால் அந்த நபர் மாஸ்க் அணிஞ்ச ஒரு நபர், நம்ம சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி யாருனே தெரியாது, பட் இருந்தாலும் ஒரு ஹிடன் கான்செப்ட்லேயே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆள். ஆனால் இப்படி ஒரு கதைக்களம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு தான்ப்பா நிஜமாவே தமிழ் சினிமாவில் வந்து. ஏன்னா மிஷ்கினோட இயக்கத்தில் முகமூடி அப்படின்ற படம் பார்த்தோம், ஆனால் அந்த படம் பெரிய லெவலில் ஹிட் இல்லை. அதே நான் ஒன்று பண்ணுறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி மலையாள இண்டஸ்ட்ரியில் மின்னல் முரளி அப்படின்ற ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம்லாம் என்ன மாதிரியான ஹிட்டு, ஏன்னா ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்து அந்த படத்தை பெரிய லெவலில் ஹிட் கொடுத்த பெருமை அப்படின்றது அந்த மின்னல் முரளி படத்துக்கு போய் சேரும். இப்படி இருக்கும்போது அடுத்தபடி அந்த பென்ஸ் படமும் கண்டிப்பாக ஒரு லோக்கி யூனிவர்ஸ்குள்ளே தான் வரப்போகுது. அதுலேயும் நிறைய ஆக்டர்ஸ்லாம் கேமியோ பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி வரலாம், கமல் அவர்கள் வரலாம், விஜய் அவர்கள் வரலாம், விஜய் சேதுபதி அவர்கள் வரலாம். இப்படி யாரை வச்சு பிளான் பண்ணுறாரு அப்படின்றது இந்த படத்தோடைய முடிவில் தான் நமக்கு தெரியும். ஏன்னா எண்டில் தானே போடுவாங்க, அதனால் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கி நம்மளுடைய சினிமத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.